ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 20 இடங்களில் 2 வாரத்துக்கு முன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 நாட்கள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான அறிக்கையை அமலாக்கத்துறை சமீபத்தில் வெளியிட்டது. அதில் தமிழகத்தில் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பல்வேறு வழக்குகளின் அடிப்படையில் சோதனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் மது பாட்டிலுக்கு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக 10 முதல் 30 ரூபாய் வரை வசூல் செய்தது, டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு மது ஆலைகள் லஞ்சம் வழங்கியது, கொள்முதலை குறைத்து காட்டியது, பணியிட மாற்றம், பார் லைசன்ஸ் உள்ளிட்டவை வழங்க லஞ்சம் பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் மதுபான நிறுவனங்களிடையே நேரடி தொடர்பு இருந்ததற்கான ஆதாரம் சிக்கியுள்ளதாகவும் அதிகாரிகளின் நெருக்கமானவர்களுக்கே டெண்டர் வழங்கியது தெரிய வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த முறைகேடுகள் மூலம் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கில் காட்டப்படாத பணம் புழங்கியிருக்க வாய்ப்புள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை தமிழக அரசியலில் பெரும் புயலையை கிளப்பிவிட்டது. முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தரப்பில் போராட்டங்கள் நடக்கிறது. இந்த சூழலில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் ஹைகோர்ட்டில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மாநில அரசின் அனுமதியில்லாமல் டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகளையோ ஊழியர்களையோ துன்புறுத்த தடை விதிக்க வேண்டும். கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடந்த அமலாக்கத்துறையின் சோதனையையும் அதில் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் சட்டவிரோதம் என அறிவிக்கவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.